நடிகர் சூர்யா செய்யறாரு பாருங்க, நடிகர் கார்த்தி செய்யறாரு பாருங்க, ஜோதிகா செய்யறாங்க பாருங்க. அகரம் ஃபவுண்டேஷன் நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை உருவாக்கிட்டாங்க. அஜித்குமாரோட லாக்அப் டெத்துக்கு சூர்யா அவர்கள் எந்த ஒரு கண்டனமும் சொல்லல அப்படின்னு சொல்லி சூர்யாவை திட்டி வீடியோ போட்டான். போன ஆட்சியில திமுக ஆட்சியில ஆணவ கொலை, அது லாக்அப் டெத்து, பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக பேசுற எந்த ஹீரோக்களுமே இப்ப பேச மாட்டேங்கிறாங்க. சூர்யா லாக்அப் டெத்துக்கு எதிராகவே ஒரு படம் எடுத்து, லாக்அப் டெத்தை வச்சு ஒரு படம் எடுத்து 10,000 கோடி சம்பாதிச்சாரு. இப்போ ஒரு லாக்அப் டெத்து கொடூரமா நடந்திருக்கு, அது வாயத்தோர்கள்னு சூர்யாவை திட்டி வீடியோ போட்டான். அதே திட்டின வாயாலேயே இன்னொரு சம்பவம் பண்ணிருக்காரு. சூர்யா, அஜித்குமார் அவர்கள், கார்த்தி, ஜோதிகா இவரெல்லாம் ஏதோ ஒரு வகையில் இந்த சமூகத்துக்கான பணியை தொடர்ச்சியா செய்யறாங்க. என்ன பண்றான் பாருங்க, விஜய் இப்ப எதிர்க்கணுன்றதுக்காக சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் அவர் எவ்வளவு பெரிய மனிதர், அவர் எவ்வளவு பேர் டாக்டர் ஆக்கியிருக்காரு, அவர் எவ்வளவு பேர் படிக்க வச்சிருக்காரு. நீ விஜய் சொல்றான் அரசியல் லாபத்துக்காக மாணவர்களுக்கு பரிசு அளிக்கிற, ரசிகர்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறான். ஆமா, அதாவது இதே வாயில அவன் சாப்பாடையும் சாப்பிடுவான், வேற ஒன்னையும் சாப்பிடுவான். ஆமா, அந்த மாதிரி ஒரு ஆளு தான் இவன் உலகத்திலேயே ஒரு தனி வகையான ஒரு ஒட்டுண்ணி. இவன் தேவைப்படும் போது எல்லாருக்கூடையும் ஒட்டிப்பான், தேவையில்லாத போது எல்லாரையும் விமர்சிப்பான். அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு ஒட்டுண்ணி இவன். படிப்புக்காக செய்றீங்க அப்படின்னா நடிகர் சூர்யா செய்யறாரு பாருங்க, நடிகர் கார்த்தி செய்யறாரு பாருங்க, ஜோதிகா செய்யறாங்க பாருங்க. அகரம் ஃபவுண்டேஷன் எனக்காக அகரம் ஃபவுண்டேஷன் நடத்திட்டு இருக்கும்போது சும்மா ஒரு போன் கால் தான், அது நம்ம பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தோம், ஹீரோவா ஜீரோவான்னு.